போக அப்பி கிடக்குன்னா அப்போ நான் நினைச்ச மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீ என்னமோ ஒண்ணு பண்ணி தொலைச்சிருக்க. உன்கிட்ட இருக்கிற கள்ளத்தனம் நல்லா அப்பட்டமா தெரியுது. சொல்லு, எனக்கு பண்ணி தொலைச்ச சொல்லு. இல்ல வேற யாராவது ஏதாவது பண்ண போக அத பார்த்து அடிச்சு தாங்காம இப்படி வந்து நிக்கியா? என்ன மன்னிச்சிருட்டி, என்னைய மன்னிச்சிரு. ஏய், என்ன காரியம் பண்ற? என்ன முதல்ல நீ? இல்ல மாட்டேன். நீ என்னைய மன்னிச்சுன்னு சொன்னாதான் இந்த இடத்த விட்டு எழும்புவேன். கடவுளே, இது என்னடா சோதனை? ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சு தொலைச்சோன்னு தெரியல, இப்படி கடந்து அவஸ்தைப்படுறேன். இப்போ அதுக்கானதுன்னு இது வேறயா? வேண்டாம் கிழவி, மரியாதையை எந்திரிச்சிரு. பிறவை இந்த பாவத்தை நான் எங்க கொண்டு கரைக்க? என்னாச்சு உனக்கு? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? உன்கிட்டதான் சொல்லிட்டு கிடக்க, காதுல விழுதா இல்லையா? ஐயோ, அசையாம சிலையாட்டம் கிடக்கல, மூச்சு பேச்சு வருதா என்னன்னு தெரியலையே. எதுவும் பிரச்சனையா? பயப்படாத, நான் உசுரோட தான் இருக்கேன். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. எந்த முதல்ல நீனு? முடியாதுங்கல்ல. முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு உன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு. அப்பதான் இங்க இருந்து எந்திரிப்பேன். இல்லன்னா அப்படியே படுத்துதான் கிடப்பேன். அட கடவுளே, அந்த திண்ணையில படுத்தாலாவது நல்லா உறக்கம் வரும். அதை விட்டுட்டு சாஸ்தாங்கமா என் காலில் படுக்கிறதெல்லாம் என்ன பிரயோஜனம்? இப்படி எதுக்கு தரையில உருண்டுட்டு கிடக்க? வெளியில இந்த கிழவி எதையோ பார்த்து பயந்துருக்கோன்னு நினைக்கேன். அதான் மந்திரிச்சு விட்ட கோழி கணக்கா சுத்தி தள்ளிது. மூஞ்சி முறையே சரியில்லையே, ஒரு தினசா கோணிக்கிட்டுல இருக்கு. வெளியில போயிட்டு வந்த நேரத்துல இருந்து பேய் அடிச்ச கணக்கா அலைஞ்சிட்டு கிடந்துச்சு. இப்ப ஒரே இடகடமா பண்ணி தொலையுது. என்னத்த பண்ண முதல்ல? ஏற்கனவே ஊரெல்லாம் என் பேர் நாரி கிடக்கு, அது காணாதாக்கம். பத்தாததுக்கு இது வேற வந்து சேரணுமோ? சும்மையே வாயாடி எல்லாரையும் அடிப்பா, ஊர் ரொம்ப சமப்பா, எல்லாத்தையும் மல்லு கட்டி சண்டைக்கு நிப்பான்ட்டு 1008 பட்ட பேர் எனக்கு பட்டால வச்சு என்ன கூப்பிட்டு அடையிறாவ. அதுக்கானதுன்னு இப்ப மாமியால அடிச்சு அந்த பேர் வேற எனக்கு வரணுமோ? எங்க நடிக்கிற? மன்னிப்பு தானே கேக்குறவன்ட்ட. ஆமா, வயசான பொம்பளைன்னு எங்கன்னா இறக்கம் காட்டாலாக்கும். ஒரு மாமியான் கூட பார்க்காம வம்படியா 2 தட்டு தட்டி கால விழுந்து முதல்ல மன்னிப்பு கேட்டாதான் முடியும்ட்டு மல்லு கட்டிட்டு மாமியா கிட்ட சண்டை பிடிச்சிட்டு நிக்கான்ட்டு யாராவது இங்க இருந்து பாத்துட்டு போய் ஊர்ல போய் பத்த வைக்கிறதுக்கா? நீ என்ன ரொம்ப பிடிவாத காரியா இருக்க. நான் செஞ்ச பாவத்துக்கு உன்கிட்ட மன்னிப்பு வாங்கினா மட்டும் காணாது. வெளியில கரெக்ட்ல செருப்பு, அதை எடுத்து என்ன 4 அடி போடு. அம்மா புண்ணியவதி, நல்லா இருப்பமா. எந்தி, நான் உன்னைய மன்னிச்சிட்டேன், போதுமா? ஏய், உறங்கிட்டியா? இல்ல இல்ல, இது எப்ப? அது ஏதோ ஒரு வீராப்புல விழுந்துட்டேன். இப்ப எந்திரிக்க முடியல. ஒரு கை கொடு. இந்த வயசான காலத்துல உனக்கு எதுக்கு வெட்டி வீராப்புலாம்? சரி, ஏதோ லேசா சரிக்கிட்டேன், உடனே போதுமே. அதையே பிடிச்சிட்டு தொங்குவேன். இரு, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் முதல்ல. நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த திண்ணையில போய் உட்காரு. இரு, நான் உனக்கு குடிக்க ஒரு வாய் தண்ணி கொண்டு வரேன். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லு. இல்ல இல்ல, நான் நல்லா கெதியா தான் இருக்கேன். எனக்கு என்ன கேடு கதை வந்துச்சு? இப்ப மாச்சு நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? சரி சரி, நீ தண்ணி கொண்டு வா. சப்பா, புருஷன் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிம்பாவல. அது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அவ ஒரு பக்கம் மொளா கொடிய நாட்டம் குடிச்சுட்டு ஊரெல்லாம் உருண்டுக்கிட்டு நம்மள படுத்தி எடுக்கானா, இது ஒரு பக்கம் அழுதே நம்மள சாதிச்சு சாகடிக்குது. வணங்காதட்டி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்மளே ஏதோ ஒரு இதுல உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டோம். எப்படி இவகிட்ட சொல்றதுன்னு தெரியலையே. அதை சொன்னாலும் இவ எப்படி எடுத்துப்பானு தெரியல. இவ ஏற்கனவே கோவத்துல டங்கு புங்குன்னு குதிச்சுட்டு கிடக்கா. இதுல நாம இந்த விஷயத்த போட்டு உடைச்சோம்னா இவளுக்கு கோவம் இன்னும் தலைக்கு ஏறிடுமே. கோவத்துல நமக்கு 4 அடி போட்டாலும் போட்டு விடுவா. அது வாங்கினாலும் நமக்கு தகுந்தான். ஏன்னா நம்ம பண்ண பாவத்துக்கு இவகிட்ட அடி வாங்கியாவது அதை தொலைப்போம். நீ அடி வாங்கி தொலைச்சிருவேன், ஒன்னு அடிக்கிறதுக்கு நான் எங்க போய் தொலைக்க? ஐயோ, காதுல விழுந்து தொலைச்சிட்டா போச்சு. ரொம்ப நடிக்காதானே. நீ வேணும்ட்டா என் காதுல விழுணும் தானே அப்படி சத்தமா பேசின. பிறகு ஒரு சீனை போடுறேன் இப்படி. எம்மாடி போதும், உன் பாரு கொஞ்சம் நிப்பாட்டியா? என்ன சரக்கு அடிக்கிற? சாதாரண தண்ணி தானே, ஏதோ சரக்கு அடிச்சு மாஞ்சவங்க மாதிரில உனக்கு முன்ன பின்ன அடிச்சு பழக்கம் இருக்கோ? அதான் அப்படி சரியா துல்லியமா அடிக்க. ஆமாமா, நீ வீடு பூரா வாங்கி அடிக்க வச்சிருக்கல, நித்தமும் ஒன்னு குடிச்சுக்கன்ட்டு அதான் குடிச்ச பழக்கத்துல சொல்றேன். கொழுப்பு தானே உனக்கு. அப்பா, உன் முகத்துல இந்த சிரிப்பை வர வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. ஒரு செகண்ட்ல உயிர் போய் உயிர் வந்துருச்சு. நீ என் கால தொபுகடியேன்னு விழுந்ததும் என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே எனக்கு புரியவே இல்லை. எதுக்குடா இந்த கிளவி இப்படி நம்ம காலில் பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு கிடக்குன்னு? நல்லா தானே இருந்த, திடீர்னு எதுக்கு என் காலில் அப்படி விழுந்த? அதாண்டி பெண் பத்தி பாவல, அதுதான். நல்லா சொல்றிய. இந்த பழமொழியும் அதுக்கெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வராது பாத்துக்க. இது பெண்கள்லாம் எப்பவுமே உஷாரா இருப்பாங்க, பின்னாடி வரத முன்னக்கூட்டி அறிஞ்சு அதுக்கு தக்க ஏற்பாடுலாம் பண்ணிக்கிடுவாங்கன்ற ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் இந்த பழமொழியை உதாரணமா சொல்லியிருக்காங்க. நீ செய்யற தப்புக்கெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு வராத. சரி, ஏதோ சொல்லணுமேன்னு சொன்னேன்.
உடனே போதுமே உனக்கு. சரி சொல்லு, என்ன பிரச்சனைன்னு. என்னத்த சொல்லப்போ, அப்பமே உன் பேச்ச கேட்டுக்கணும். நான் ஒரு கூறுகட்ட கிறுக்கி. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாம் இப்படி பாழாதான் போவாங்க போல இருக்கு. நீ அந்த பிள்ளைங்களை அங்க விடாத, வேண்டாம், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு எம்பிட்டு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நான் இந்த கிறுக்கிக்கு பாசத்தை பத்தி என்ன தெரியும்? பேத்திங்க கிட்ட இருந்து பாட்டியை பிரிக்கணும்னு நினைக்கிறாளே, அது ரொம்ப தப்பாச்சுன்னு நினைச்சிட்டு தான் அதுங்களை அங்க கொண்டு விட்டேன். ஏன்னா உனக்கு என் அக்கா கரையினாலே ஆவாதுல, அந்த கோவத்துலதான் அப்படி சொல்றேன்னு அவசரப்பட்டு உன்னை தப்பா நினைச்சிட்டேன் டி. அதான கேட்டேன். அப்புறம் என்ன, இப்ப விட்டது ரொம்ப தப்புன்னு மரமண்டைக்கு உரைச்சிட்டு. அதான். லூசா நீனு? ஏதாவது புரியுற மாதிரி பேசு. ஒன்னும் புரிய மாட்டேங்க. இல்ல முதல்லதான் லூசு, ஆனா இப்ப இல்ல. எப்படியோ எது எப்படியோ நீ உன் வாயால நான் லூசுன்னு சொல்றல, அதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மேல சொல்லு. அடியே கூறு கேட்டவளே, நானா கதையா சொல்றேன், பல்ல பல்ல காட்டிட்டு நிக்க. இங்க பாரு, ரொம்ப ஓவரா பேசணும்னு வையேன், தண்ணிக்கு பதிலா சரக்கு கொண்டுட்டு வந்து நீட்டிடுவேன். எப்படி மாடி, நீ செஞ்சாலும் செஞ்சு விடுவேன். அக்கா? அடடே பாட்டி தேனே, நீ இங்கேயே பத்திரமா நில்லு. யாராவது கூப்பிட்டாங்கன்னா கொண்டாங்கன்னா எட்டி பார்க்காத போகாத. என்ன, நான் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நீ தலையை நீட்டி எட்டி பார்க்கணும், சரியா? நம்ம அம்மா கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் வை, மீதி சில்லற காசெல்லாம் மிளகு பழகிட்ட தான் போட்டு வைப்பா. அதனால அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 10 20 குறைஞ்சது ஒரு 50 ரூபாயாவது கிடக்கும்னு நினைக்கேன். அதை பார்த்து நான் எடுத்துகிட்டு போய் கடைக்காரட்ட ப்ரெட் பாக்கெட்டோ இல்லை பண்ணோ அது எதுவுமே இல்லாட்டுனா 2 பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கிட்டு வரேன்னு. யாருடி இவ புரியாமல் பேசுகிறா? சாமத்தில் எந்த கூமுட்டை பையலாவது கடையை திறந்து வச்சிருப்பானா? இல்லை நம்ம தாத்தா தான் பேத்தி மார்வெல்லாம் வருவாவ பொருள்லாம் வாங்குவாவன்னு திறந்து வச்சிருக்கிறதுக்கு? காமெடி. ஆனால் சிரிப்பு வரல எனக்கு. இந்த ரணகாலத்துலேயும் உனக்கு ஒரு குதூகலம் கேட்குது பார்த்தியா? கூமுட்டை கடை இருக்காதுன்னு எனக்கு தெரியாதோ? யாருடி இவ? பிறகு நீ தாண்டி அப்படி சொன்ன? என்னத்துக்குடி அப்படி சொன்னேன்? நான் கடைக்கார்ட்ட போய் வாங்கிட்டு வரேன் தானே சொன்னேன். கடையில் போய் வாங்கிட்டு வரேன்னு எப்போ நான் சொன்னேனாக்கம். நம்ம ஊர் முக்கில் ஒரு அண்ணாச்சி கடை இருக்குல்ல, அவிய வீடு இங்கே பக்கத்தில் தானே இருக்குது. அவிய வீட்டு பிள்ளையும் நான் படிக்கிற ஸ்கூலில் தாண்டி படிக்குது. என் கிளாஸ்மேட் தான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தாண்டி அவன். உனக்கு ஏதாவது ஆத்திரம் அவசரம்னா நிச்சயமாக என் வீட்டுக்கு வா, எப்போனாலும் சரி, நான் உனக்காக காத்திருப்பேன்னு சொல்லியிருக்காட்டி. அதான் அவள் வீட்டுக்கு ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலான்னு பார்க்கேன். ஏண்டி அதெல்லாம் சரி, அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலன்னு ஒன்று வேண்டாமாக்கும். சாமத்தில் போய் யார் வீட்டு கதவு தட்டினாலும் சரி, அது அவளுக்கு சங்கடத்தை கொடுக்கும்ல. அவள் வீட்டில் உள்ளவெல்லாம் நம்மளை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாவளோ? என்ன பண்ணுறது, நம்ம நிலைமை எடுத்து சொல்ல வேண்டியதான். 2வது, அவள் அப்பா வீட்டில் இருக்க மாட்டாவலாம். அவள் எப்பவுமே தோட்டத்து வீட்டில் தான் படுப்பாவலாம். அவள் அம்மா அப்புறம் அவள் பாட்டி தான் கூடத்துல தான் படுத்துருப்பாங்களாம். எந்நேரம் கதவை தட்டினாலும் சரி உடனே எந்திரிச்சு திறந்துருவேன்னு சொன்னாட்டி. ஐயோ, அப்படி ஒரு சோறு நமக்கு வேணாண்டி. வேணும்ட்டா நம்ம பசியா இருந்து கூட செத்து போகலாம். இப்படிலாம் வாங்கி சாப்பிட்டோன்னு வை, நம்ம வீட்டு மானம் காத்துல பறந்துரும்டி. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைய நம்ம அப்பாவுக்கு என்னைக்குமே நம்ம கொடுக்க கூடாது. உன் ஃப்ரெண்டு வாயிருக்க மாட்டாம நாளைக்கு ஸ்கூலுக்கு போனதும் மற்ற எல்லாத்தையும் தம்பட்டை அடிச்சான்னு வையேன், எப்படியா இருந்தாலும் சரி நம்ம அத்தை காதுக்கு அந்த நியூஸ் கண்டிப்பா வரும். அப்போ நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அனாவசியமான பிரச்சனை வீட்டில் எதுக்குடி? அதோட எப்படியாவது தண்ணியாவது கஷ்டப்பட்டு குடிச்சுக்கிறேன்டி. அப்படி இருந்தா சமாளிச்சுக்கலாம். வேண்டாம், நீ போவேணான்டி. நாளைக்கு பிரச்சனையை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அத்தை கையால் அடி வாங்கினோம்னா அதுக்கு முதல்ல நாம இன்னைக்கு உயிரோட இருக்கணும்ல. அதுக்காண்டி தானே சொல்றேன். புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நீனு. நான் கூட பரவாயில்ல, பெரிய பிள்ளை, எதையாவது குடிச்சோ இல்லை தின்னோ சமாளிச்சுக்கிடுவேன். நீ எப்படி காஞ்ச வத்தல் மாதிரி இருக்க பாரு. உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நாளைக்கு பின்ன அம்மா வந்து ஏண்டி உன் தங்கச்சிக்காரிக்கு ஒரு சோறு கூட உன்னால கொடுக்க முடியலையான்னு கேட்டா நான் என்ன தடி பதில் சொல்ல? அதுக்காண்டியாவது வயிற்றுக்குள்ள ஏதாவது போடணும்ல. நாளைக்கு அத்தைக்காரி பிரச்சனை எதிர்கொள்ளனா நாம உயிரோட இருக்கணும். அதுக்கு எதையாவது தின்னு வைக்கணும் டி. இந்த பிரச்சனைலாம் நம்ம அப்பா வீட்டுக்கு வர வரைக்கும் தான். அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அத்தையை பத்தி எடுத்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு எதையாவது தின்னு வைப்போம். அதுக்கு தான் சொல்றேன். ஏற்கனவே நீ ஒட்டடை குச்சிக்கு துணி சுத்தின மாதிரி இருக்க, இப்ப தொடப்பு குச்சிக்கு நூல் சுத்தி விட்டாப்ல இருக்கு. தேவையதெல்லாம் உனக்கு? இதுதான் சமயம்ட்டு நல்லா காலை வர்ற பத்தியா? இப்ப எனக்கு வயிறு பசி, உன்ன திங்கட்டா என்ன திங்கட்டான்னு வருது. அதான் என்னால எதுவும் பேசவும் முடியல, சண்டை போடவும் முடியல. நாளைக்கு பாத்துக்கிறேன்டி உன்னை. நான் நல்லா தின்னு தெம்பானதுக்கு அப்புறம் இங்கிட்ட அங்கிட்டு ஓடி ஆடி விளையாடுவோம் பாத்தியா? அப்ப சண்டை போட்டுக்கலாங்கிறியா? சரி, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவ மூலமா பேசி ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். என்ன எப்படியா இருந்தாலும் கடை திறந்தாதாண்டி உள்ள இருந்து சாமான் எடுக்க முடியும். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடாதா? இல்லட்டி அவங்க வீட்டுல எப்பவுமே பன்னு பிரெட்டு பிஸ்கட்டு அதெல்லாம் அவங்க அப்பா எக்ஸ்ட்ராவா தான் கொண்டு வந்து வைப்பாராம். இவ திங்கிறதுக்காகவும் அப்புறம் அவங்க வயசான பாட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்காகவும். எப்படியும் இவ சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது எடுத்து வச்சிருப்பாள்ல.
அதில் போய் ஒரு 2 வாங்கிட்டு வந்துடுறேனே. நம்ம வீட்டு நிலைமைய பாத்தியாடி, இப்படிப்பட்ட மோசமான நிலைமை நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாது. நம்ம அப்பா ஊருக்கே படி அளக்குறாரு, ஆனால் அவர் வீட்டு பிள்ளைங்க ஒருவேளை சோத்துக்காண்டி அடுத்த வீட்டில் கையேந்தி நிக்கிற மாதிரி இருக்கு. பிச்சை எடுத்து சோறு திங்கணும்னு சொல்றியாட்டி? யாரடி வா சுத்த கூறு கேட்டவளா இருக்கா? அதான் காசு கொண்டு போறேன்னு சொன்னல, அவகிட்ட வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு தான் வருவேன். ஓசிலெல்லாம் வாங்கிட்டு வரவும் மாட்டேன், தின்னவும் மாட்டேன். ஓசில திங்கிற சோறு உடம்புல ஒட்டாது, அது எனக்கும் நல்லா தெரியும் டி. நான் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் யார்கிட்டையும் ஒருவேளை சோத்துக்காக கையேந்தி நிக்க மாட்டேன் டி. ஓசில சாப்பிடக்கூடாதுன்ற வைராக்கியம் எனக்கும் இருக்கு. அதனாலதான் நம்ம வீட்டு காசை தாண்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்றேன். ஏய் இங்க பாருடி, என்ன எனக்கு இங்க தேடி நிக்க என்னவோ போல இருக்கு, பயமா இருக்கட்டி. நானும் உன் கூட வரவா? இருட்டுல இது வரைக்கும் நான் தனியா எங்கேயும் வெளியில போனதும் இல்லை, வந்ததும் இல்லை. எப்பவுமே அம்மா நம்ம கூடயே இருக்கும். இப்ப அது இல்ல. நான் உன் கூட வரேன்டி. எதுக்கு? போற வழியில மயக்கம் போட்டு விழுறதுக்கா? ஆளை பார்க்கவே ஆவலட்டி, என்னவோ போல இருக்கட்டி. நீ எனக்கே உன்னை பார்க்கையில பயம் கொடுக்குது. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு தெரியல, திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்குடி. அதான் துணிஞ்சு இறங்கிட்டேன் இந்த காரியத்துல. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி பாத்துக்கலான்ட்டு. இதுல எந்த நம்பிக்கையில நான் உன்னைய கூட்டிட்டு போக? எனக்கு ஒத்தையில இந்த இடத்துல இருக்க பயமா இருந்துச்சுன்னு வை. முன்னுக்கு லைட் எரியுதுல, அங்க போய் இரு, நான் கொண்டு வரேன். எங்கேயும் போக கூடாது, சரியா? சீக்கிரமா வந்துருட்டி, உனக்காக நான் இங்கேயே காத்திருக்கேன். ஆட்டே. அடே பாவி மக்கா, மீனை பொறிச்சு திங்காமா. என் தங்கச்சி அங்க பசிலையும் பட்டினிலையும் வயிறு வந்து சாக கிடக்கா. இவளுக்கு இங்க விருந்தா கேக்குது. திருட்டி, என் தங்கச்சி அங்க பசியில காய போட்டுட்டு நீங்க நல்ல சோறு சாப்பிட போறியா? எப்படி திங்கறன்னு நானும் பாக்குறேன். இந்த வத்தப்பொடி டப்பாவை இங்க தானே வச்சிருப்பாம்மா, எங்க இருக்கு? அது இருக்கு. ஒரு வண்டி வத்தப்பொடிய அள்ளி தட்டுறேன் பாரு. எரிப்பு தாங்க முடியாம வாயும் வயிறு வெந்து போக போகுது. உரப்பு வாயிலே வைக்க முடியாம ஆக போகுது பாரு. நீ நல்ல சோற திங்கணும்னு ஆசைப்படுற, நாம பசியில காஞ்சிட்டு கிடக்கணும். இந்த அம்மையார் மட்டும் வாட்டமா சோறு திங்கணும். எங்களை பார்க்க வச்சா திங்குற நீனு. சி, எப்படிதான் இருக்கு மனசு வருதா தெரியல. வீட்டுல சின்ன பிள்ளைங்கள பசியும் பட்டினையும் போட்டு கொள்றதுக்கு. இதே அவ பிள்ளைங்களா தான் இப்படி செய்வாளா? ஊரா மட்டும் பிள்ளைங்கன்னு இவளுக்கு இலக்காரமா போச்சு. 1000 தான் இருந்தாலும் நாங்க அவளோட அண்ணன் பிள்ளைங்க தானே. அந்த எண்ணம் துளி கூட இல்ல பாரு. சரி, ரொம்ப நல்ல இவளுக்கு. உனக்கெல்லாம் இப்படிப்பட்ட வேலை செஞ்சாதாண்டி புத்தி வரும். ஐயோ, யாரோ வர மாதிரி சத்தம் கேட்க மலை மலைன்னு போட்டு தள்ளணும். மலக்கு பள்ளையிலேருந்து காசும் மறக்காம எடுத்துட்டு போயிடும். பாவம் தங்கச்சி நமக்காக காத்து கிடக்குறா. எவ்வளவு ஏக்கமா இருக்கு அந்த பிள்ளை, பார்க்கவே சங்கடமா இருக்குப்பா. சரி, வயிறு வேற கடுக்கடுன்னு கடுக்குது, தாங்க முடியல. இந்நேரம் கடைக்கு போயிருப்பாளா அவ? ஏய், என்ன இங்க என்னடி பண்ற? பார்த்தா கண்ணு தெரியல, தண்ணி காட்டுறேன். என்னது தண்ணி குடிக்கிறேன்னு சொன்ன, அதுக்கு ஏன் அந்தரத்துல தொங்கிட்டு கிடக்க? என்ன பண்றது, உங்களை மாதிரி வாட்டமா மீன் கறி முட்டை அது இதுன்னு தின்னா நானும் நல்லா வளரலாம். ஆனா எனக்கு தண்ணியை தானே கண்ணில் காட்டுறீங்க. அதான் வளர்த்தி பார்த்தல எட்ட மாட்டேங்கி. உனக்கு ஒழுப்பு ரொம்ப அதிகமா கிடை. ஆத்தா புத்தி அப்படியே ஒட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆமா, இவ கண்டா அப்படியே. ஏய் நிலுட்டி, பிடிச்சா பிடிச்சிக்க. நாய்க்கு திமுற பத்தியா? எல்லாம் நம்ம ஆத்தாக்காரி கொடுக்குற இடம் தான். எங்க ஓடிடுவேன்? இரு வர இரு, உனக்கு சூடு வச்சாதாண்டி ஆகும். என்ன